அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை, திமுக தனித்து வருகிறார். பாருங்க, 26 கூட்டணி வச்சும் உங்க தலைவனை குளத்தூர்ல அடிச்சு ஓட விட்டு உங்களை வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. இதுல வர தனிச்சு போட்டிட போறீங்களா? உங்க கட்சியில் ஆம்பளை இருந்தா இவனோட சொல்ல பார்ப்போம். அடுத்த எலெக்ஷன்ல நான் தனியா நிக்கிறேன்னு சொல்லி ஒரு சீட்டு வாங்க கூட கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். மிஞ்சி போனால் வாங்குவீங்க, இல்லைன்னு சொல்ல ஒரு 20 தொகுதி கூட வாங்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் முதலமைச்சராக ஆகணும்னு சொல்லி எதிரெல்லாம் பார்க்காதீங்க. வீட்டுக்கான முதலமைச்சர் ஆவீங்க, அதுவும் உங்கள் வீட்டுக்கு, வெளியே இல்லை. வெளியே போனால் அடிச்சு விடுவான்ல. காமெடி பண்ணாமல் ஒழுங்காக வேலை மாதிரி இருந்தால் போய் பாருங்கள். போங்க, டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க உட்காந்துக்கிட்டு. எங்களுக்கு ஒரே சிரிப்பாக வருது. காமெடியில் எங்கே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் போய் பண்ணுங்கள். போங்க போங்க, காற்று வரட்டு.